சும்மா அள்ளி போடுற பாரு. எங்கிட்ட மண் நிறைய இருக்கு சுனிதா. இந்த இதையே வெட்டி விட்ட லூசாடா நீ. நம்ம வந்துட்டு மண் அள்ளி போடுறதுக்கே நமக்கு இந்த வாங்குதே. அப்பா உண்மையுமே இந்த வய வேலை செய்யறவங்க பெரிய மனுஷங்க தான். கல்வி அவ்வளவுதா. இந்த மம்பளம் யாருங்க? விவசாயிகளோட தோலை. சின்ன பிள்ளைல மீன் பிடிக்க போகும்போது மம்பளம் தேடி போவான். ஒரு அடி தோண்டினா போதும், புழுவா வந்து குவியும். இப்ப எங்க விவசாயம் எல்லாம் விவசாயத்தை கைவிட்ட பிறகு புழு என்ன நாடே அழிஞ்சிட்டு வருது. இனிமேல இயற்கைக்கு திரும்பலன்னா சோத்துல கை வைக்க முடியாது. அப்புறம் பர்கர் தான், சீஸ் பர்கர். வேறு ஓடாதுல சொன்னீங்கள பெரிய பெரிய கல் இருக்கும்போது. அதனால பெரிய பெரிய கல்லுகளை மட்டும் இது கூட உரமும் சேர்த்து போட்டோம்னா மாட்டு சாணம் உரம்லாம் போட்டு குப்பைலாம் அள்ளி முட்டைத்தோல் இதெல்லாம் இந்த செடிகளுக்கெல்லாம் போட்டுட்டோம்னா நல்லா வரும். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அந்த செடி இருக்குது. இந்த செடி அப்படி தான் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது உள்ளதெல்லாம் நிறைய எடுத்துட்டோம். எடுத்து குழிக்குள்ளே இருந்ததெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண. சுனில், இந்த மல்லிகைப்பூ செடி இன்னும் 2-3 மாதத்தில் டும்னு வளர்ந்துடணும். சரியா? இப்போ ஒரு பொமக்ரனேட் வந்துட்டு அது பூ விட்டுருக்கு. அவரைச்செடி நான் போன தடவை அவரை வச்சு நல்லா பெருசாக வந்துச்சு. இந்த கொய்யாக்காயில் இன்னும் 1 மாதத்தில் வந்துருமாடா காய்? எனக்கு தெரியாது, சும்மா சொன்னேன்டா. 1 மாதத்தில் இங்கே வரப்போகுது. அப்புறம் அதே மாதிரி இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வாங்கியுமே ஒரு 4 வருஷம் இருக்கும். இந்த செடி நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக இருந்தது, அது தொட்டியோட கொண்டாந்து மண்ணுக்குள்ளே பறிச்சிட்டோம். நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு மாதத்துல நிறைய குட்டி குட்டி செடியெல்லாம் வந்துடும். கீரை விதை வாங்கியிருக்குல்ல, சிறுகீரை போட்டு விடுங்க. டியூட்டி ஓவர், கிளம்புறேன்.